வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி அருமையான ஒரு தலைப்பை பார்ப்போம். இந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசை சிறப்பு தொகுப்பை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வரிசையில் இன்றைக்கி பித்ரு தோஷம் அப்படிங்கிறது எந்தெந்த கிரக நிலைகளை வைத்து நம் ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது. பித்ரு தோஷத்தை பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். சூரியன் மற்றும் சனியுடைய சேர்க்கை, சனி சிம்ம ராசியில் அமர்வது, சூரிய சனி பரிவர்த்தனை, சூரிய சனி பார்வைகளால் இணைவது, நட்சத்திர சாரங்களால் இணைவது, இது போன்ற சேர்க்கைகள். இந்த பித்ரு தோஷம் சூரியன் சனியுடைய இணைவு மட்டும் இருந்துட்டா உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. குருவுடைய பார்வை இந்த சூரிய சனி மேலே விழுந்துட்டா அது பித்ரு தோஷம் அல்ல. தனித்த புதனுடைய பார்வை இருந்துட்டாலும் பித்ரு தோஷம் போயிடுது. இது எல்லாத்துக்கும் மேலே சில யோகங்கள், லக்னாதிபதி அதிக வலுப்பெற்று இருக்கிறார், பஞ்சமாதிபதி வலுவுடன் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பித்ரு சோபம் வேலை செய்யாது, பித்ரு தோஷம் இயங்காது. இந்த பித்ரு தோஷத்துடைய முக்கிய பங்கு எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாது. எந்த காரியத்தை எடுத்தாலும் நேரமாக டிலே பண்ணுவது, காலம் தாழ்த்துவது, அது நடக்காமல் தோற்று போவது, 15 முறை முயற்சி பண்ணியும் ஒரு சின்ன நகர்வு கூட இல்லாமல் இருக்கிறது, கல்யாணம் தாமதப்படுவது, ஒரு வீட்டில் எந்நேரமும் சண்டை சச்சரவுகள் இருப்பது, பணம் கடன் தொல்லைகள் நீங்காமல் இருப்பது, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை தருவது. ஆனால் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும், என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் பித்ரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. பித்ரு தோஷத்தை சரியாக கண்டறியணும், சரியான நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். இந்த சரியான நேரத்தில் தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டா இந்த பித்ரு தோஷமானது அழியா சில நீங்கா பாதிப்புகளை கூட ஏற்படுத்த முடியும். ஆனால் பித்ரு தோஷத்தை 100% சரி செய்ய முடியும். அதற்கான சரியான பரிகாரங்களை செய்யும் பொழுது பித்ரு சாபம் முழுமையாக நீங்கும். முதல் விஷயம், பெத்த தாய் தந்தையரை மனசு நோகாமல் பார்த்துக்கிட்டா எந்த தோஷமுமே அண்டாது. அதில் பித்ரு தோஷம் என்ன, விதிவிலக்கா என்ன? பெத்த அப்பா அம்மாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்வது, அவங்க மனசு வருத்தப்படும்படியாக பேசாமல் இருப்பது. 2 வார்த்தை அவங்க எதிர்பார்க்கறது ஒன்றும் இல்லை. சாப்பிட்டியா, நல்லா இருக்கியாம்மா, உனக்கு ஏதாவது வேணுமா, இந்த 2 வார்த்தை. இது அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்கு தெரியறதில்லை. அவங்க மறைவுக்கு பிறகு தான் பல பேருக்கு இது உணர்ச்சியே வருது. தாய் தந்தை யாருக்கெல்லாம் இருக்காங்களோ உடனடியாக இன்று முதல் அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய மன சந்தோஷம், அவங்களுடைய மன நிம்மதி, இதை மட்டுமே பிரதானப்படுத்தி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாடுறீங்கன்னா பித்ரு தோஷம் என்பது உங்களை அண்டவே அண்டாது. பித்ரு தோஷம் வரவே வராது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஆக பித்ரு சாபத்துக்கு உண்டான விஷயங்கள் பலது இருக்குது. அன்னதானம் ஒரு முக்கியமான சமாச்சாரம். அன்னதானம், அதாவது யார் என்னன்னு தெரியாமல் சிறு வயது குழந்தைகள், முதியவர்கள், இவங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது பித்ரு சாபம் முழுமையாக நீங்குகிறது. இதை தவிர பித்ரு சாபத்துக்குன்னு சில ஸ்தலங்கள் இருக்குது. இப்போ திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி ஸ்தலம், அதே மாதிரி காளஹஸ்தி ஸ்தலம், இது எல்லாத்துக்கும் நம்பர் 1 ஸ்தலம் எது அப்படின்னா ராமேஸ்வரம் தான். இந்த ராமேஸ்வரம் ஸ்தலத்தில் பித்ரு சாபத்துக்கு உண்டான பரிகாரங்களை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தில ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தனுஷ்கோடி வரைக்கும் சென்று சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த கேணி 22 கேணி நீரில் நீராடி கோவிலுக்குள்ளே இதெல்லாம் செய்யும் பொழுது பித்ரு சாபம் முழுமையாக விலகும். இந்த காணொளி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து வரும் காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.